இந்த உலகத்துல நானும் ஒரு துரதிர்ஷ்டவசமான பொண்ணுதான். சின்ன வயசுலயே அப்பாவை இழந்துட்டேன். பெத்த அம்மா கூட என் மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுனதில்லை. எப்பவாச்சும் தான் பொண்ணுங்களை பாரமா நினைக்காம அன்பா இருப்பாங்க. அது கூட என் வாழ்க்கையில இல்லை. அதனாலேயே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் வீட்டுக்காரங்க அவங்களோட சுயரூபத்தை காட்டிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே தள்ளி மொத்த குடும்ப பாரத்தையும் என் தலையில கட்டிட்டாங்க. எனக்கு வயசு வெறும் 19 தான். அவங்க சொன்னதையெல்லாம் நான் கேட்டேன். சின்ன வயசுல இருந்தே என்னை அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அவங்க பையனுக்கு ஏத்த மருமகளை கொண்டு வரணும்னு எத்தனையோ கனவு கண்டிருந்தாங்க. நானும் ஒரு ஏழை பொண்ணு. எனக்கு பின்னாடி பெரிய குடும்பமும் இல்லை, கொடுக்க வரதட்சணையும் இல்லை. என்கிட்ட இருந்த ஒரே சொத்து என் அழகு மட்டும்தான். நான் ரொம்ப அழகா இருப்பேன். கண்ணாடியில என்னை பார்க்கும்போதே எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இது நானா? இது என் முகமா? என் கண்ணா? என் உதடான்னு நினைச்சு பார்ப்பேன். என் முகத்துல கைய வச்சு என் அழகையே நான் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனா என் தலைவிதி வீட்டுக்குள்ள இருக்கும்போதே மாறிடுச்சு. அவங்க பையன் என் அழகுக்கு அடிமையாகிட்டான். அவங்க அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணினா இவளத்தான் பண்ணுவேன், வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். 2 வருஷம் அவங்க அம்மா பொறுத்து பார்த்தாங்க. கடைசியில பெத்த புள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல பழிய தூக்கி போட்டுட்டாங்க. நான் தான் அவங்க பையனை மயக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்பவும் பயந்து நடுங்கிட்டுத்தான் இருப்பேன். சீக்கிரம் கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அவங்க பையனை கட்டிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திரும்பவும் அதே நரகத்துல வாழ்ற மாதிரிதான். இந்த வீட்டை விட்டு ஒரு தடவை போயிட்டா திரும்ப வரவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு வரன் வந்துச்சு. அவங்க அம்மாவும் உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. சட்டுன்னு நிச்சயம் பண்ணி பட்டுன்னு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இவங்க என்கிட்ட வரதட்சணையா ஒரு பைசா கூட கேட்கல. கல்யாண புடவை கூட அவங்களேதான் எடுத்துக் கொடுத்தாங்க. அப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எதுவுமே கேட்காத ஒரு நல்ல குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா முதலிரவு அன்னைக்கே என் சந்தோஷம் எல்லாம் காத்துல பறந்துடுச்சு. என் வாழ்க்கைய பத்தின அந்த உண்மைய தெரிஞ்சுகிட்டப்போ என் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் மணப்பெண்ணா அலங்காரம் பண்ணி உட்கார்ந்திருந்தேன். என் புருஷனுக்காக காத்திருந்தேன். அவர் உள்ள வந்தாரு. என் முகம் முக்காடு போட்டு மறைச்சு இருந்துச்சு. அவர் என்னருகில் வந்து உட்கார்ந்தார். ஆனா எனக்கு ஏதோ ஆபத்தா நடக்குமோன்னு பயமாக இருந்துச்சு. அவர் என்னை கேட்டார், பார்க்க எப்படி இருக்கேன்னு. நான் சொன்னேன், நீங்களே முக்காட்டை தூக்கி பார்த்துக்குங்க, எப்படி இருக்கேன்னு. அவர் சொன்னார், இப்படியே சொல்லு, உன் அழகை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியலையேன்னு. அவருக்கு எதுவுமே புரியல. நான் முக்காட்டை தூக்கி பார்த்தேன். அவர் என்னை பார்க்கல, என்னை பக்கமே பார்க்கல. என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நான் கேட்டேன், இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அதுக்கு அவர் சிரிச்சாரு. அவருடைய சிரிப்புல ஏதோ வித்தியாசமா இருந்துச்சு. அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு. இந்த கல்யாணம் கட்டாயமா நடந்ததுன்னு தோணுச்சு. அதான் சிரிக்கிறாரோன்னு தோணுச்சு. அவருக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. மறுபடியும் சிரிச்சார். என் தலை கெட்டு போற மாதிரி இருந்துச்சு. என்ன இது, மணப்பெண்ணோட பேசுற முறையா? என்னை பிடிக்கலேனா நேர்லயே சொல்லியிருக்கலாமே. என் மனசு ஏதோ ஆழமான பள்ளத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன், சரி, அவர் ஒருமுறை என் முகத்தை பார்த்துட்டா அவர் நேசிச்ச அந்த பொண்ண மறந்துடுவார்னு, அல்லது அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே அதெல்லாம் சரியா போயிரும்னு நினைச்சேன். ஏன்னா நான் ரொம்ப அழகா இருந்தேன். ஆனா அவர் முன்னாடி இருந்த டிராயிங் டேபிளைத்தான் பார்த்துட்டு இருந்தார். என்ன தூக்கி பார்க்கவே இல்ல. நான் இப்படித்தான் நினைச்சிட்டு வந்தேன், வீணா சண்டை போடக்கூடாதுன்னு. எனக்கு ஆபீஸ் பக்கம் போகணும்னு நினைச்சேன். அப்போ திடீர்னு அவர் என்ன பார்த்து பேச ஆரம்பிச்சார். நான் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி நடந்துக்கலாமா? கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். எனக்கு இது வணக்கம் மாதிரி. நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சி உண்மையான பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னேன். மறுபடியும் சிரிச்சார். அப்புறம் சொன்னார், இந்த உலகம் ரொம்ப நன்றி கெட்டது. ஒருவனிடம் எல்லாம் இருக்கும்போது உலகம் அவனை நேசிக்கும். ஆனால் அவனிடம் ஏதாவது குறை இருந்தால் அதே உலகம் நன்றி மறந்துவிடும். அப்ப நான் என் காதலை இழந்தேன். ஆனால் நான் உனக்கு சொல்றேன், நான் உனக்கு தகுந்தவன் இல்லை. நான் பார்க்க முடியாதவன். உன்னை என்னால பார்க்க முடியாது. எனக்கு அவர் சிரிப்பு பிடிக்கலை. ஆனா கொஞ்ச நேரத்திலே எனக்கு புரிஞ்சு போச்சு, அவர் என்னை பார்க்கலை. என் கனவுகளின் மாளிகை உடைஞ்சு போச்சு. என்ன நினைச்சு இங்க வந்தேன்? இங்கே இந்த மனுஷன், இவரால பார்க்க முடியாதா? அவர் என் முகத்தை எப்படி பார்க்க முடியும்? நடக்கவே தடி தேவைப்பட்டது. என்னோட ரொம்ப பெரிய மோசடி நடந்திருந்துச்சு. என் வீட்டாரும் என் மாமியார் வீட்டாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப மோசமான நிலையாயிடுச்சு. என்னால பொறுக்க முடியல. நான் எழுந்து நின்னேன். கோபமா சொன்னேன், உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ஒரு பொண்ணோட இவ்வளவு பெரிய மோசடி செய்யறீங்களே, உங்களுக்கு தெரியுமா நீங்க பார்க்க முடியாதுன்னு? அதுக்கு அவர் சொன்னாரு, இதுல என் தப்பு என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. உங்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்கிட்ட சொல்லியிருந்தேன் என்னால பார்க்க முடியாதுன்னு. நீங்க தான் சம்மதிச்சீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் சொன்னேன், நான் கஷ்டத்துல இருக்கேன்.
ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தேன். அவரால பார்க்க முடியாதுனா என்னோட எல்லா சந்தோஷத்தையும் எரிச்சிட்டு இங்க வந்தேன். இப்ப எனக்கு திரும்பிப் போகவும் வழியில்லை. நான் இதைத் தாண்டி வேற எங்கே போறதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சேன். அவர் சும்மா இருந்துட்டார். அவர் படுக்கையில படுத்து தூங்கிடுவார் போல இருந்துச்சு. அவர் என்னிடம் எதுவும் பேசல. கொஞ்ச நேரத்துல அவர் தூங்கிடுவார். என் மனசு கலங்கிப் போச்சு. இரவுல எப்ப தூங்கினேனே தெரியல. கண் விழிச்சப்ப பார்த்தா அவர் இல்ல. அவரை தேடினேன். ஆனா ரொம்ப கோபத்துல இருந்ததால அவருக்கு உதவி செய்ய வேண்டியதே இல்லைன்னு நினைச்சேன். அவர் முன்னாடியும் எல்லா வேலையும் தானே செஞ்சிட்டு இருந்தாராம். அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்துல யாரோ என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் அறையில இருந்தேன். நான் பதில் சொல்லல. என் மனநிலை ரொம்ப மோசமா போயிருந்துச்சு. 21 வயசு பொண்ணு, ரொம்ப அழகு. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. என் நிலைமைய இன்னொருத்தனால புரிஞ்சுக்கிறது கஷ்டம். செருப்பு வலி எங்கே இருக்குன்னு செருப்பு போட்டவனுக்குத்தான் தெரியும். எனக்கும் வலி இருந்துச்சு. என் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. மாமியார் வீட்ல மனசு ஒட்டல. ஒட்ட முடியுமா? எதுக்காக ஒட்டணும்? அவரால எந்த உதவியும் இல்ல. ஒரு நாள் என் மாமியார் என்கிட்ட சொன்னாங்க, உன் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் சொல்லப்பட்டது. அவங்க உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. என் மகனை பத்தின முழு உண்மையும் உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதா சொன்னாங்க. நீ ஒரு மனித நேயத்துக்காக என் மகனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதா நினைச்சேன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, என் மாமியார் வீட்டார் தப்பு செய்யல. அவங்க என்னை இருட்டுல வைக்கல. ஆனா எங்க அம்மாதான் என்னை இருட்டுல வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு அவசரம்? தன் மகனை பத்தின உண்மைய மறைக்கணுமா? நான் கோவமா என் மாமியார் கிட்ட சொன்னேன். அவங்களுக்கும் கோவம் வரல. நான் சொன்னேன், குருடனை குருடன்னு கூப்பிட்டா என்ன தப்பு? நான் இப்படி இருந்ததில்ல. ஆனா சூழ்நிலையும் நேரமும் என்னை கல் மனசும் வெறியுமாக்கிடுச்சு. முதல்ல எங்க அம்மாவோட நடவடிக்கை என்னை கல் மனசு ஆக்குச்சு. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கிடைச்ச இந்த வாழ்க்கை என்னை வெறி பிடிச்சவளா ஆக்குச்சு. இனி எனக்கு யாரோட உணர்வுகளை பத்தியும் கவலை இல்லை. என் உணர்வுகள் நொறுங்கிப் போயிருந்துச்சு. நான் முழுசா உடைஞ்சு போயிருந்தேன். என்ன செய்யறதுனே தெரியலை. இருந்தாலும் நிறைய முயற்சி பண்ணேன் மனச திருப்ப. ஆனா மனசு திரும்பலை. என்ன பகைச்சவங்க என்ன பத்தி பேசணும்னு நினைச்சேன். என்ன புகழணும்னு நினைச்சேன். எனக்கு என் உரிமை கிடைக்கணும்னு நினைச்சேன். இப்ப எப்பவும் அழுவேன். அறைய மூடி வச்சுட்டு அழுவேன். அவர் என் அழுகையை நிறுத்த முயற்சி பண்ணுவார். ஆனா அவர் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல. எங்க ஆளுமையே இல்லாம போயிடுச்சு. அவர் தினமும் ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிட்டு வருவார். டிரைவர் கூட போவார், டிரைவர் கூட வருவார். அவர் போனா நான் நிம்மதியா மூச்சு விடுவேன். நான் ஒரு வேலையும் செய்யலை. எனக்கு ரொம்ப கோபம் இருந்துச்சு. எல்லா வேலையும் வேலைக்காரி பண்ணினா. இங்க யாரும் இல்லை. ஆனா என் மனசுக்கு மட்டும் சந்தோஷமே இல்லை. ஒரு நாள் அரை இரவுல தாகம் எடுத்து என் கண் விழிச்சுச்சு. நான் கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சேன். திடீர்னு பின்னால இருந்து யாரோ என் வாய பொத்தினாங்க. நான் கத்தக்கூடாதுன்னு. நீ ரொம்ப அழகா இருக்கே. உன்னை முதல் தடவை பார்த்ததிலிருந்து உனக்கு அடிமையாயிட்டேன். இப்ப உன் புருஷன் வீட்ல இல்லை. அவனால பார்க்க முடியாதுனாலும் அவன் இல்லாத நேரத்துலதான் நான் வர முடியும். உன்னிடம் என் காதலைச் சொல்லணும்னு நினைச்சேன். நான் உன் பக்கத்து வீட்லதான் இருக்கேன். உன்னை உன் ரூம் பால்கனியில நிக்கிறத பார்ப்பேன். வருத்தமா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்திக்கு உன்னை பார்க்க முடியாத ஒருத்தன் கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சேன்னு மெதுவா சொன்னான். நான் எட்டிப் பார்த்தேன். அவன் முகத்துல முக்காடு போட்டிருந்தான். அவனோட அதிர்ஷ்டமும் சூழ்நிலையும் அவனை இப்படி ஆக்கியிருந்துச்சு. எனக்கு அவன் பேச்சு கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற யாரோ என்னை பத்தி பேசறாங்க. எனக்கு அவன் பேச்சு பிடிச்சுச்சு. அவனை பேச விட்டுட்டு நான் கோவமா இருந்தேன். அவன் என் வாய விட்டான். நான் கேட்டேன், நீ யாரு? அவன் சொன்னான், நான் உன்னை காதலிக்கிறேன். உன்ன பாக்கிறேன். நான் இங்கிருந்து உன்ன பார்க்கிறேன். உன் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நாளை காலையில வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் ஒரு வழி கண்டுபிடிச்சிருந்தான். முதல்ல கிச்சன் வழியா வருவான். அப்புறம் என் ரூம் ஜன்னலைத் தாண்டி என் ரூமுக்கு வருவான். நாங்க 2 பேரும் பேசுவோம். அவன் என் அழக புகழ்ந்துட்டே இருப்பான். நான் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு நல்லா இருக்கும். ஆனா அவன் எப்பவும் முகமூடி போட்டுத்தான் இருப்பான். நான் ரொம்ப முறை கேட்டேன், முகமூடியை கழற்று, உன் முகத்தைக் காட்டுன்னு. ஆனா அவன் சொன்னான், சமயம் வரும்போது காட்டுறேன்னு. அவன் கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அவன் கண்கள வச்சே அவன் ரொம்ப அழகா இருப்பான்னு தெரிஞ்சிச்சு. அவன் கண்கள்ல இருந்து பேசறதும் நல்லா இருக்கும். மெதுவா அவன் மேல காதல் வந்துடுச்சு. நாள் முழுக்க போன்ல பேசுவோம். என் வாழ்க்கையில இல்லாத ஒரு பொருள் அவன் மூலமா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவன் என்னை புகழ்ந்துட்டே இருப்பான். ரொம்ப நாள் இந்த தொடர்பு நீண்டுச்சு. ஆனா அவன் தப்பா நடந்துக்கல. என் புத்திய சாத்தான் ஆட்டி படைச்சான். எனக்கே புரியல. ஒரு அந்நியன் என் ரூமுக்கு வர்றான். தப்பு பண்ண முடியுமே. இந்த அந்நியன் மேல நான் நம்பிக்கை வச்சேன். என் புருஷன் பார்க்க முடியாதவன். நானோ மனசு குருடானேன். எங்க ஆன்மா கூட குருடாயிடுச்சு. நான் என்ன செய்றேனே புரியல. நான் எவ்வளவு தப்பு செய்றேன்னு தெரியல. இதெல்லாம் ஏன் செய்றேன்னு கூட கேட்டுக்கல. ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருந்தோம். அவன் வரான்னு சொன்னான். நான் ஆச்சரியப்பட்டேன். திடீர்னு எப்படி? நான் அவன்கிட்ட கேட்டேன். அவர் கார் சத்தம் கேக்குதுன்னு சொன்னேன். அவர் வந்துட்டாரு. அவன் சொன்னான், எனக்கு அவன் தேவை. உன் புருஷனுக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கு நான் தேவைன்னு சொல்லிட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அவர் வந்தாரு. நான் எதுவும் பேசல. அவர் வணக்கம் சொன்னாரு. நான் பதில் சொல்லிட்டு படுத்து தூங்க முயற்சி பண்ணேன்.
ஆனா அவர் தூங்கலேன்னு பார்த்தேன். அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு அவர் சொன்னார், உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தாருன்னு. அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவர் மனசுல ஒரு வெறுமை எப்பவும் இருக்கும். ஒரு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா அவர் மனசு மாறிப்போச்சு. இப்ப அவர் என் வீட்டுக்கு வர்றாரு, என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. ஆனா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னாரு. இது என்னோட கதை மாதிரி இருந்துச்சு. என் மூச்சும் இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. என் மாமியார் தான் இதையெல்லாம் சொன்னாங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. என் குழந்தை பருவம் முடிஞ்சு போச்சு, எங்கேயோ போயிடுச்சு. எங்க அம்மா இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க. இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. வாழ்நாள் முழுக்க எனக்கு புரியல. இவர் பேசுறது என் பக்கமா இல்ல. இவருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அவர் வேற அறையில இருந்தார். எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் எங்க அம்மாவோட உறவுன்னு. என்ன ரொம்ப நேசிச்சாரு. என்ன பத்தி அவருக்கு எல்லாம் தெரியும். நான் அவங்கிட்ட எதுவும் சொல்லலை. அவர் சொன்னாரு, உனக்கு தெரியுமா, நான் பிறவிக் குருடன் இல்லை. நான் குழந்தையா இருக்கும்போது பார்க்க முடியும். அப்புறம் மெதுவா என் பார்வை போயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பாவோட வியாதி எனக்கு வந்துச்சு. நான் முழுசா குருடான பிறகுதான் எனக்கு புரிஞ்சுச்சு நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு, இப்படி பேசக்கூடாதுன்னு. அதான் நான் சிகிச்சை ஆரம்பிச்சேன். நான் உன்னை பார்க்கல, நீ சொன்னதெல்லாம் கேட்டேன்னு சொன்னார். அவர் சொன்னதைக் கேட்டு என் தலை சுத்துச்சு. இருட்டுல அவரை பார்த்தேன். நிழல் மாதிரி தெரிஞ்சார். நீங்க எப்படி என்ன பார்த்தீங்க? பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்களே. என் குரலில் ஏதோ ஒரு அமைதி இருந்துச்சு. என் மனசு உடைஞ்சு போச்சு. என்ன சொல்றார்? அவரால பார்க்க முடியுமா? பின்னே கேலி பண்ணினாரா? என்னோட நடந்ததெல்லாம் என்ன? நான் கேட்டேன், நீங்க கண் சிகிச்சை ஆரம்பிச்சீங்களா? அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் சிகிச்சை பண்ணினா போதும், நான் எல்லாம் பார்க்க முடியும். எங்க அம்மாதான் என் கல்யாணத்தை முடிவு பண்ணினாங்க. உன் படத்தை பார்த்தேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். நாங்க கல்யாணம் பண்ணிக்கும்போது என்னால பார்க்க முடியும். நான் உன்னை பார்த்தேன். ஆனா உன்னை சோதிக்கணும்னு நினைச்சேன். உன் குணம் என்னான்னு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் நடவடிக்கை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் உன்னை விட்டுட முடிவு பண்ணிட்டேன். 2 மாசம் மட்டும்தான் குருடன் மாதிரி நடிச்சேன். 2 மாசத்திலேயே நீ என்னை விட்டுட்டு இன்னொருத்தனை காதலிச்சிட்டேன்னு சொன்னார். இதைக் கேட்டதும் என் தலை மேல வானம் இடிஞ்சு விழுந்த மாதிரி இருந்துச்சு. என் கால் கீழ் நிலமே நழுவிப் போச்சு. நான் உண்மையிலேயே இல்லாம போயிட்டேன். அவர் பேச்சைக் கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலை. என்னோட நடந்ததெல்லாம் என்ன? ஏன் இப்படியெல்லாம் நடந்துச்சு? நான் தைரியமா எடுத்து ரூம் லைட்ட போட்டேன். அவர் முகத்தைப் பார்த்தேன். எனக்கு அவரை பார்க்க பிடிக்கலை. இந்த முகத்துக்குப் பின்னாடி ஒரு குருடன் இருந்தான். நான் அவரை விட்டுட்டு வேற ஒருத்தன் பின்னாடி போயிட்டேன். அவர் என்னை கேட்டதும் எனக்கு வெட்கமாயிடுச்சு. என்னால பேச முடியல. மனசு என்னவோ செய்துச்சு. ஒரு குழியில மூழ்கிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவர் மேல காதல் வந்துருச்சு. அவரேதான் என் புருஷன். இப்ப நான் எங்க போறது? அவர் சொன்னாரு, நான் உன் மேல கோவப்படல. நான் செத்த மனுஷன். எங்க அம்மாவோட ஆசைய நிறைவேற்ற நினைச்சேன். 1 மாசமான பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நல்லவளா மாறுவே. உன்னோட கெட்ட பழக்கம் எல்லாம் போயிரும்னு நினைக்கிறேன். உன்னை மன்னிக்கிறேன். எனக்கு அவ்வளவு தைரியம் இல்ல உன்னை மன்னிக்கணும்னு கேட்க. முடிஞ்சா என்ன மன்னிச்சிடு. நீ தப்பு செய்யல. உன் கூட இருந்தவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவர் என்னை மன்னிச்சிட்டாரு. நானும் அவரை மன்னிச்சிட்டேன். நாங்க 2 பேரும் மனுஷங்க. எங்க தப்பு எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த ராத்திரி நாங்க 2 பேரும் எங்க புது வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நிஜமாவே சொல்றாங்க, காலம் தாமதமானாலும் இருட்டு இருக்காதுன்னு. நண்பர்களே, உங்கள் மனதிலும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். கண்கள் இருந்தும் குருடனாக வாழ்ந்தது அந்த பெண்ணா, அல்லது பார்வையற்றவன் போல நடித்து அவளது உண்மையான குணத்தை கண்டறிந்த அந்த கணவனா? மனித மனம் என்பது எவ்வளவு விசித்திரமானது என்பதை இந்த கதை நமக்கு மிகத் தெளிவாக உணர்த்துகிறது. ஒளிமயமான வாழ்க்கை கிடைத்த பின்பும் மனிதர்களின் பேராசையும் தவறான எதிர்பார்ப்புகளும் அவர்களை எப்படிப்பட்ட இருளில் தள்ளுகிறது என்பதைத்தான் நாம் இன்று பார்த்தோம். வெளியில் அழகாகத் தெரியும் எல்லாமே உண்மையானவை அல்ல. அதேபோல் குறைகளோடு இருக்கும் மனிதர்களுக்குள் எந்தக் குறையும் இருப்பதில்லை. தன் கணவனுக்கு பார்வை இல்லை என்று நினைத்து ஒரு முகமூடி அணிந்த அந்நியனை நம்பிய அந்த பெண்ணின் மனநிலை சந்தர்ப்பம் கிடைத்தால் மனிதர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம். குற்றங்கள் என்பது எப்போதுமே இரத்தமும் சதையுமாக நடப்பதில்லை. சில சமயங்களில் மிகப்பெரிய குற்றங்கள் மனிதர்களின் மனதிற்குள்ளும் நம்பிக்கை துரோகத்தின் வழியாகவும் அமைதியாக அரங்கேறுகின்றன. மனித மனதின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் இதுபோன்ற இருண்ட பக்கங்களையும் எதிர்பாராத உளவியல் திருப்புமுனைகளையும் குற்றப் பின்னணிகளையும் தேடிப் பயணிப்பதுதான் டீப் இன்ஃபோ கிரைமின் முக்கிய நோக்கம். இது வெறும் கதை மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் ஆசைகள் எப்படி அவர்களை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு செல்கிறது என்பதற்கான ஒரு தெளிவான பதிவு. இந்த கதையின் முடிவில் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அந்த பெண் செய்தது மன்னிக்கக்கூடிய குற்றமா? நீங்களாக இருந்தால் அந்த பெண்ணின் இடத்தில் என்ன செய்திருப்பீர்கள்? அல்லது அந்த கணவனின் இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் அவளை இவ்வளவு எளிதாக மன்னித்திருப்பீர்களா? உங்களுடைய ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் பதிலையும் படிக்க நான் ஆவலாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களை சிந்திக்க வைத்திருந்தது.
பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களது கருத்தையும் கேளுங்கள். தொடர்ந்து இதுபோல மனித மனதின் விசித்திரங்களையும் பல மர்மமான குற்றப் பின்னணிகளையும் ஆழமாக அலசி ஆராய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள். ஏனென்றால் உங்களைச் சுற்றியிருப்பவர்களின் உண்மையான முகம் என்னவென்று எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் முழுமையாகத் தெரியாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் கற்பனைக்கு எட்டாத மற்றொரு பரபரப்பான ஆழமான கதைகளோடு உங்களைச் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதை அரசன். நன்றி, வணக்கம்.